என்னுடைய வாழ்க்கையில சமீபத்துல இஸ்லாத்துக்கு பிறகு நான் சந்திச்ச சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்றேன். நான் ஒரு இடத்துல பேசுறேன், ஒரு ஊர்ல போய் பேசுறேன். அப்ப என்ன வந்து முனாஃபிக்னு சொல்றாங்க. எனக்கு முஹ்மின், முனாஃபிக் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்ப அர்த்தம் தெரியாது. நான் சொல்றது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி என்ன முனாஃபிக்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன். பேசி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய, நான் இருக்கிற ஊருக்கும் அவங்க இருக்கிற ஊருக்கும் 500 கிலோமீட்டர் தொலைவு ஒரு சகோதரி. அந்த சகோதரி என்னுடைய வீடியோஸை ரொம்ப நாளா வருஷ கணக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஒருத்தர் வந்து இவங்களை முனாஃபிக்னு சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை முனாஃபிக்னு யாராவது சொல்ல முடியுமா? முனாஃபிக் தனத்துல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். முனாஃபிக்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சகோதரி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட சேவைகளை எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம், நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அல்லாஹ் ரசூலை முன்னிலைப்படுத்தி எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் தான் பிற்காலத்துல பசியாற்றும் அறக்கட்டளையினுடைய ஒரு தாய் இடமாக மாறிச்சு. பல்வேறுபட்ட சமூக பணிகளை செய்யக்கூடிய ஒருங்கிணைப்பிடமாக மாறிச்சு. அனாதையாக நான் நிக்கிற போது எனக்கான அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமா மாறிச்சு அந்த ஒற்றை கடிதம். அந்த கடிதத்தினுடைய செய்திகள் ஒவ்வொரு வரியிலும் அல்லாஹ் ரசூலை முன்னிலைப்படுத்தி இருந்த விஷயங்கள், அவங்களோட சமூக தாகம், சமூக அக்கறை, சமூக கொதிப்பு, சமூக கோபம், அவங்களுடைய ஈமானிய உணர்வு, ஈமானிய ரோஷம் எல்லாமே அந்த கடிதத்துல இருந்துச்சு. அந்த கடிதத்தை படிச்சு நான் சரியான நெருக்கடியில இருக்கிறேன். ஒரு டைம்ல 10 சேட்டலைட் சேனலுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து எனக்கு எதிராக ஒரு வீடியோக்கள்லாம் வெளியிடப்படுது. அப்படி வெளியிடப்படும் போது அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன். நெருக்கடியான காலகட்டம், அவ்வளவு கண்ணீர் சிந்தினேன். ஒரு நல்ல சேர்க்கை சமூகத்துக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மைகள் போய் சேர்வதற்கு, அதுக்கான சகோதரிகள் ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கு, நான் அனாதையாகாமல் என்னை பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல கடிதம், அல்லாஹ்வின் பாதையிலான ஒரு கடிதம், தன்னுடைய எழுத்தாற்றலை ஒரு சகோதரி பயன்படுத்தினால் இந்த நல்ல சேர்க்கை அவங்களும் அவங்களை பாதுகாத்துக்கிடுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இவங்களோட ஃப்ரெண்டு அவங்க. இந்த 2 பேரும் சேர்ந்ததுனால இந்த 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 பேரும் சேர்ந்ததுனால இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழைகள், அனாதை பெண்மணிகள், ஆதரவற்ற பெண்மணிகள் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இன்னும் லட்சக்கணக்கான பெண்கள் பலனடைவதற்கு இந்த கூட்டம் வேலை செய்யும். இங்க இருந்து பரவனை கிளைதான் கிட்டத்தட்ட 70 கிளைகள், 70 ஊர்கள்ல இஸ்லாமிய பெண்கள் ஒன்று சேர்ந்து பசியாற்றும் திட்டத்தை ஆரம்பிச்சு 70 ஊர்கள்ல ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இப்ப நல்ல சேர்க்கைங்கிறது எப்படிப்பட்டது? இதே கெட்ட சேர்க்கை எப்படி இருக்கும் நான் சொல்லட்டுமா? ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு வந்து வயசு வந்து ஒரு 10 வயசு. ஆனா அவன் 17 வயசு 20 வயசு பசங்களோட தான் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறான். பையன் பணக்கார பையன். அப்ப வயசுக்கு மீறின பசங்களோட போய் சேர்ந்து அந்த பசங்களோட ஊர் சுத்தும் போது அந்த பசங்களுக்கு தவறான பாலியல் வீடியோ பாக்குற வேலை இருக்கு, தவறான பெண்களோடு உறவு கொள்வது சின்ன வயசுலயே அப்படிங்கிற வேலை இருக்கு, விபச்சாரம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பழக்கங்களை யாருக்கு வந்து இந்த பசங்க கத்துக் கொடுக்குறாங்க? அந்த 10 வயது 9 வயது 8 வயது சிறு பசங்க கூட சேர்ந்து சுத்துறாங்களே, அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க, கடத்தி விட்டுறாங்க. அப்படியே அப்ப கடத்தி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பசங்கள் தான் கெட்டதும் இல்லாம இந்த சின்ன வயசு பசங்களையும் கெடுத்து இந்த பையன் வளர 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 13 14 15 வயசுலயே பல விபச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய, பெண்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இதே வேலைகள், படிக்கக்கூடிய இடம், காலேஜுக்கு போகக்கூடிய இடம், அப்புறம் வேலை செய்யக்கூடிய இடம், பிறகு வந்து அவங்க வந்து வேலை வாங்கக்கூடிய இடம்னு பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இந்த தவறான வழிகேட்டில் இருக்கக்கூடிய இந்த தன்மைக்கு காரணம் என்ன? தான் சின்ன வயசுல சேர்க்கை சரியில்லாம கெட்டவனோட சேர்ந்து, இது கெட்டதுன்னு தெரிஞ்சது இல்லையா, மனசுல ஒண்ணு உதிக்கும், இது கெட்டது, நமக்கு வந்து தன் தாய் தகப்பன் சொல்லி கொடுத்திருக்காங்க, இது தவறானது, இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம வந்து அனுமதிக்கிறோம் இல்லையா மன இச்சையின் பின்னாடி போறதுக்கு. அந்த இடத்துல இப்லீஸுக்கு அடிபணிந்தவர்களாக நம்ம போயிடறோம், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு துவாவிலையும் பாங்கு சத்த காதுல விழுகும் போதெல்லாம் நாம் இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, தீமையின் பக்கம் நான் போயிடாம நன்மையின் பக்கம் நான் நிக்கணும், அதுக்கு மட்டும் என்னை நீ வழிநடத்தியா அல்லாஹ் அப்படின்னு சரண்டர் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல நட்பு ஒரு கடிதத்தின் வழியாக வந்து ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. கெட்ட நட்பு 2 பேர் 4 பேர் ஒண்ணு சேர்ந்து ஆயிரக்கணக்கானவர்களை கெடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. இதான் விஷயம். அவன் மட்டும் கெடுவானா? இல்ல, 1000 பேரை கெடுப்பான். அதான் கெட்ட நட்பினுடைய கேவலம். போதைப் பொருளா இருக்கட்டும், தவறான பாலியல் வீடியோக்களை பாக்குறதா இருக்கட்டும், தவறான கெட்ட வார்த்தைகளை அவன் என்ன செய்வான்? அந்த தவறான வேலைகளை செய்யறவன் எல்லா கெட்ட வார்த்தையும் சர்வ சாதாரணமாக பேசுவான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மிக மோசமான தன்மை என்ன தெரியுமா? எழுத்த மாதிரி நிக்கிற ஒருத்தவங்க மேல கெட்ட வார்த்தையை வந்து வீசுறது, கணவன் மனைவி இடத்துல வீசுறது அதிகமாக. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் கணவனாக மாறுகிற போது பொண்டாட்டி என்கிற மனைவி என்கிற ஒரு பெண்ணிடம் சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் பேசுகிறான். அது எப்படித்தான் கத்துக்கிறாங்கன்னு தெரியல. எங்க கத்துக்கிறானுங்க? யாரு சொல்லித்தரா? இது எப்படி பிராக்டிஸ்க்கு வருது? சர்வ சாதாரணமா எப்படி பெண்கள் மீது கெட்ட வார்த்தைகள் பேசப்படுகிறது? கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளுமே பெண்களுடைய உறுப்பு சம்பந்தப்பட்டதாகவே ஏன் இருக்கிறது என்கிற ஆராய்ச்சியை நான் 20 ஆண்டுகளாக செய்து சில தரவுகளை எடுத்திருக்கிறேன்.
ஒரு ஆண் இன்னொரு ஆணை திட்டணும்னாலும், ஒரு பையன் இன்னொரு பையனை திட்டணும்னாலும், ஒரு வன்மையான கெட்ட வார்த்தை பயன்படுத்தணும்னா அந்த கெட்ட வார்த்தை ஒரு பெண் சார்ந்ததாக, அவ கேரக்டர் சார்ந்ததா, அவ பிஹேவியர் சார்ந்ததா, அவருடைய உடல் உறுப்புகள் சார்ந்ததா இருக்கும். அது எல்லாமே சேர்ந்த ஒரு தாயின் வயிற்றுல இருந்து தானடா நீ வந்திருக்கிற. அது எப்படி கெட்ட வார்த்தைகளாக மாறும்? நீ இன்னொருத்தவனை திட்டுறதுக்கு நீ எப்படி கெட்ட வார்த்தையா மாத்துவ? ஒரு இனக்கூட்டம் இன்னொரு இனக்கூட்டத்தை அழிக்கணும், 2 பேருக்கு சண்டை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களை அபியூஸ் பண்றது, அங்க இருக்க பெண்களை ரேப் பண்றது, அங்க இருக்க பெண்களை ஆடையே இல்லாம நடுத்தருவுல கொண்டு போறது, மணிப்பூரில் நடந்த சம்பவங்களை கண்ணால பார்த்தோமே. அதுக்கான எந்த தீர்வும் இல்லாத ஒரு நாடாகத்தான் அந்த நாடு போயிட்டு இறைவன் பாதுகாக்கணும். கையேந்தி இறைவனிடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்கள் பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்களுடைய கூட்டத்தை இந்த நாட்டில் நீ உருவாக்கி தருவாயாக. யாரெல்லாம் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் சாலிகான பிள்ளைகளாக, ரசூலின் உம்மத்துக்களாக, அவங்க பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக, அந்த பெற்றோர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்காக அழுது துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, ஈமான் நிறைந்த பிள்ளைகளாக, இந்த சமூகத்திற்கு உருப்படியான வேலைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீ ஆக்கி தருவாயாக. ரசூலின் உம்மத்துக்களுக்காக, ரசூலின் உம்மத்துக்களாக நின்று ரசூலின் உம்மத்துக்களுக்காக இந்த துவாவை கேட்கிறோம். யா அல்லாஹ் நீ இதை பொருந்திக் கொள்வாயா. ரசூலுல்லாஹ்க்கு நிறைய ஸலவாத்து சொன்னவர்களாக இந்த துவாவை நாங்கள் கேட்கிறோம், நீ பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். அப்படின்னா நம்மளுடைய நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா அப்படிங்கிற இந்த விஷயம் நம்மளை மட்டும் கிடைக்க போறது இல்ல, சுத்தி இருக்க ஒரு சொசைட்டில 1000 பேரை கிடைக்க போகுது. அல்லது நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 1000 பேரை வாழ வைக்க போகுது. இப்ப நம்ம இந்த உலகத்துல 1000 பேரை வாழ வைக்கணுமா, 1000 பேரை அழிக்கணுமா? நான் வாழ்றேனா, நான் சாகறனாங்கிறது இல்லாம நான் 1000 பேரை வாழ வைக்கணுமா, 1000 பேரை அழிக்கணுமா? நீ வாழ வைக்கலனாலும் பரவாயில்லடா, அழிச்சிடாம இரு, இல்லையா? அப்போ நல்ல நண்பர்களுடன் மட்டும்தான் நான் சேர்வேன். அவர்கள் கெட்ட நண்பர்களாக இருக்கும் போது, கெட்ட பழக்க வழக்கங்களை சொல்லித் தருகிற போது, அது போதைப் பொருளாக இருக்கட்டும், பெண்கள் விஷயமாக இருக்கட்டும், தவறான வீடியோ பாக்குறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று தவறாக இருக்கிற போது, ஆம்பளை பையனும் லவ் பண்றது, ஆம்பளை பையனும் காதலிக்கிறது, ஆம்பளை பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறது, இது வெளிநாடுகள்ல சர்வ சாதாரணமா போயிடுச்சு. கேன்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சர் இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்து, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்து, கொஞ்சம் கொஞ்சமா இதை பரப்பி இளைஞர் கூட்டத்தை நாசக்கேடாக ஆக்கக்கூடிய மிக கேவலமான விஷயங்கள் இன்றைக்கு அவிழ்த்து விடப்படுகிறது. முஸ்லீம் பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக தெரியும், ஓரின சேர்க்கை, ஆம்பளையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம், பொம்பளையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிற சமூகத்தை இறைவன் என்ன செய்தான்? லூத் நபியினுடைய சமூகத்தை இறைவன் என்ன செய்தான்? ஓரின சேர்க்கையாளர்கள் என்ன செய்தான்? ஊரை அப்படியே பரட்டி தோசை திருப்புற மாதிரி அந்த மக்களை திருப்பி போட்டு அப்படியே அழிச்சான். நெருப்பு கற்களை போட்டு கூட்டத்தோட அந்த ஊரை அழிச்சான். ஓரின சேர்க்கையாளர்களை, நல்லோர்களை மட்டுமே, ரொம்ப எண்ணக்கூடிய அளவுல இருந்த நல்லோர்களை மட்டும் தான் இவன் காப்பாத்தினான். அப்படி அழிச்ச இடம், அந்த ஊர் இப்ப என்னவாக இருக்கு? டெட் சி என்று சொல்லக்கூடிய சாக்கடலாக இருக்குது. சாக்கடல், டெட் சி. ஏன்? அங்க உயிரினமே வாழாது. எல்லா கடல்லையும் உயிரினங்கள் வாழும், ஆனா சாக்கடல்ல உயிரினங்கள் வாழாது. இறைவன் மிகப்பெரிய அத்தாட்சியை இன்றைக்கு வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறான். மிகப்பெரிய வழிகேடு. பேட் டச் அப்படிங்கிறது ஒரு பாய் கேர்ள் பாய்ங்கிறத தாண்டி பாய் டு பாய் தொட்டாலும் பேட் டச் தான். அதுல கூட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் என் அன்பு தங்கங்களே. இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கறதுல கவனமா இருக்கலாம். நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற சூழ்நிலையில ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்ப நல்லது கெட்டது நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தா யாராவது உன்னை வழிகெடுப்பார்கள். அப்போ நல்லது கெட்டது என்ன, நல்லது என்ன இருக்கு, கெட்டது என்ன இருக்கு, எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கெட்டதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பேணுதலான ஈமானை பெற்றவர்களாக, இறை அச்சம் கொண்டவர்களாக இருக்கணும். சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்க திருடுனீங்கன்னா தெரிஞ்சிடும், தெரியுமில்ல அப்படின்னு இம்மையில நம்ம வீட்டுல, ஸ்கூல்ல, பொது இடங்கள்ல சிசிடிவி கேமரா மாற்றோம். எல்லா சிசிடிவி கேமராவுக்கும் மேலான சிசிடிவி கேமரா நம்முடைய இறைவன், நம்மை படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இறை-அச்சம். அந்த இறை-அச்சம் இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நாம் நம்மை தடுத்துக் கொள்ள முடியும். அந்த இறை-அச்சம் இல்லைன்னா அவ்வளவுதான். வாழ்க்கையில எதையும் வெற்றியாளர்களாக போக முடியாது, வாழ்க்கையில எதையும் சிறந்த இடத்துக்கு நகர்ந்துட முடியாது, வாழ்க்கையில உங்களை நீங்க சீரமைச்சு கொள்ளக்கூடிய இடத்துக்கு போயிட முடியாது. என்றால் நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையாங்கிறத ரொம்ப தீவிரமாக கவனித்துக் கொள்ளுங்கள், கண்காணித்துக் கொள்ளுங்கள், பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். எங்க 2 பேரும் கிளாஸ்ல தனித்தனியா உட்கார வச்சுட்டாங்கன்றதுக்காக மருந்து குடிச்சு செத்து போன பிள்ளைகளையும் எனக்கு தெரியும். ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இடத்த பிரிச்சு விட்டா உன்னை நட்பு பிரிஞ்சிருமா? பிரிச்சு வச்சு உட்காரணும்னு நினைச்ச ஆசிரியர்களுக்கும் அவ்வளவுதான். இதுக்காக மருந்து குடிப்போம்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கும் இவ்வளவுதான் அறிவு. உயர்ந்த லட்சியம் கொள்ளுங்கள், உயர்ந்த லட்சியம் கொள்ளுங்கள்.